கிராஃப்ட் பார்ட்ஸ் எத்தனை வருது 27 தான் வந்துருக்கோமே. எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, ஏன்னா நம்ம நிறைய பார்ட் பண்ணணும், அதான் பார்த்தேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொருட்களை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். நிறைய பேர் மாடர்ன் ஹவுஸ் தாங்க, பில்டிங் மாடர்ன் ஹவுஸ் கட்டுறோம், கட்டி தூக்குறோம். முதல்ல அதுக்கு என்ன வேணும்னா டேட் இருக்கும், ஏன்னா நம்ம லேண்ட் ஏன் இப்படி காசு தான் இருக்குது. அதனால கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணிட்டு கொஞ்சம் கன்னியூ பண்ணுறேங்க. ஃப்ளாட் பண்ணிட்டு கன்னியூ பண்ணுறேன். கேஸ் நான் இங்கே கொஞ்சம் ஃப்ளாட் ஆகிட்டு வரையில பாருங்களேன், இந்த இடம் இது ஒரு மாதிரியாக இருக்குது, இங்கே போனால் வேறு மாதிரி இருக்குது. அது என்னன்னு தெரியல. இது குறைச்சி பார்க்கணும், உண்மையில என்னடா உண்மையில இந்த பாருங்க. நம்ம பிகான் சார் எல்லாம் தப்பாக தான் பண்ணணும். அது பேர் பிகானில் பிகான். ஆமாம், நட்ஸ்மால் கேஸ் பிகான். அது கொஞ்சம் ஃப்ளாட் ஆகிட்டேன். இது போதுமானு பார்க்குறேன். அப்புறம் பண்ணுறேன், காமிக்கிறேன், கண்டிப்பாக பண்ணுறேன். கைஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் ஃப்ளாட்டான ஏரியாவை கட்டி முடிச்சிருக்கேன். கைஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா கைஸ்? எனக்கு வேறு தெரியும். கையெல்லாம் வலிக்கு. சார் வேறு குறைஞ்சிச்சு. நீங்கள் பார்க்குறீங்களா? சார் 28 போயிடுச்சு. எத்தனை வாங்கிட்டீங்க பக்கத்து? அதே கூட நைட்டே ஆச்சு. 3ஆவது நைட்டு நான் இது ஃப்ளாட் ஆரம்பிச்சினாலும் இந்த பிடிச்சா இருக்குங்க. வீணா ஆரம்பிச்சுமா. சரி கைஸ் கொஞ்சம் வீடு கட்ட ஆரம்பிச்சுனா சரி வந்துடுறேன். வீடு கடை தான் கடை. இப்போ என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி 18 பிளாக் தோண்டிக்கோங்க. அந்த மாதிரி 12 பிளாக் 1 2 3 4 5 6 7 8 9 10 இருங்க. அது ஃபஸ்ட்டு போய் இது பண்ணிட்டு இந்த இடத்துல வச்சோம். சரிங்க, அதை வச்சு முடிச்சுட்டு கண்ணி பண்ணுறேன். சாரி கேஸ், நீங்கள் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு மிஸ்டேக் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒயிட் காங்கிரீட் அப்புறம் இந்த இடத்துல உட் வச்சுக்கோன்னா என்ன தப்பு வச்சேன். இதே மாதிரி ஒன்றும் ஒரு இதே மாதிரி 8 பிளாக், இந்த ஃபுட் 8 பிளாக் இதே மாதிரி இறக்குறாங்க. என்ன பண்ணிட்டு கண்ணி பண்ணுறேங்க. கேஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம அப்புறம் இந்த ஒரு இடம் வச்சுருந்தோம்ல, இதே மாதிரி 8 இதே தான். இது பார்த்தீங்கனாலும் தெரியும். இங்கே 8 அங்கே 8 தான், ஒரே தான். இந்த இது மாதிரி பண்ணிட்டு 3 லேயர் கீழே போய்க்கணும். 3 லேயர் கீழே போய்ட்டு கண்டிப்பாக பண்ணுறீங்க. கொஞ்சம் முடிச்சிருக்கேன். நீங்கள் கம்மியாக அப்போ தூங்கி இருந்துச்சுன்னா இதோ இந்த இடத்துல விட்டு போட்டு நான் சொல்லிட்டு நினைக்கிறேன். இதான் ஸ்விம்மிங் பூல் இப்போ கண்டுபிடிச்சிருக்கீங்க எல்லாரும். இந்த மாதிரி இந்த லைட் ப்ளூ எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு பிடிச்சிருந்துச்சு இப்படியே வச்சுக்கிட்டேன். வர்றாங்க இந்த பாதிக்கலாம் பரவாயில்ல சால் நம்ம அப்படிலாம் ஊற்றி ஊற்றுங்க. ஸ்லோவாக இருக்குது நின்று. ஆமாம், ஸ்விம்மிங் பூல் ரெடி ஆகிட்டு. ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் பேஸ்மெண்ட் ரெடி. அங்கே பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நார்மல் கோல்டு நார்மல் அடிக்க வந்துருக்கு. பூச் மட்டும் போடல, ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு தானே வேஸ்ட்டு. அடுத்தது என்ன பண்ணால் இதை இன்க்ரீஸ் பண்ணும். நல்லா பண்ணிட்டு காமிக்கிறாங்க. கைஸ் கொஞ்சம் கட்டியிருக்கேன், எனக்கு காமிக்கிறேன். தூங்கி எடுத்துக்கிட்டு கட்ட வரைக்காங்க. கைப் ஸ்டெப்ஸ் வச்சோம். 4 பிளாக் வைக்கணும். 4 பிளாக் வச்சுட்டு ஸ்டெப்ஸ் வைக்கக்கூடாது, ஸ்டேர் தான் வைக்கணும். இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி தெரியும் நினைக்கிறேன். அப்புறம் இந்த இடத்துல ஸ்டார்ஸ் தான். மேலே ஒரு பிளாக் இது வச்சிடக்கூடாது. இது என்னது ஸ்லாப் சார், ஸ்டார்ஸ் இதெல்லாம் ஸ்லாப் வச்சிடணும். அப்போ நான் அந்த இது கிடைக்கும். அதையும் நம்ம பண்ணிக்கலாம். அடுத்தது பண்ணிட்டு கனெக்ட் பண்ணுறேங்க. இப்போ கட்ட வரைக்கும் காமிக்கிறேன். பார்ப்போம் தெரியும் நினைக்கிறேன். ஸ்விம்மிங் பூல் மேலே இதே மாதிரி ஸ்லாப் வச்சுக்கணும். அடுத்து இந்த கம்பி வச்சுக்கணும். அப்புறம் பக்கத்தில் பிளாக் கலர் கிளாஸு, அப்புறம் இந்த காங்கிரீட் ஒயிட் காங்கிரீட் இது ரெண்டுத்துக்கும் சென்டரில் வைக்கணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆகணும். அடுத்தது பண்ணிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். கைஸ் ரொம்ப கடுப்பேற்றான், அதனால் நாளைக்கு ஒன்று வீடியோ எடுத்துக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாய்.